கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், ஏசப்பா பெரியவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளில் ஜீவ வார்த்தை மேல் உங்களோடு பேச போகிறார், உங்களை விடுவிக்கப் போகிறார், உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். திருமண நாளை காண்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், நீங்களும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். வாலிப பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், சிறு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், குடும்பத் தலைவர்கள், குடும்பத் தலைவிகள், பெரியவர்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. பயந்து இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். தைரியமாக இருங்க, சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுவார். இந்த ஜீவார்த்திக்கான வசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 5வது வசனம். 2 ராஜாக்கள் 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு விண்ணப்பத்தை கேட்பார். விண்ணப்பத்தை கேட்பார் அப்படின்னா ஜெபத்தை கேட்பார். பாருங்க, எசேக்கியா வியாதிப்பட்ட நிலையில மரணக்கட்டில் இருக்கும்போது நீ மரித்து போவாய் என்று ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன பொழுது அந்த வார்த்தையை கேட்டு அழுது, ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும் அப்படின்னு ஜெபிக்கிறார், விண்ணப்பம் பண்ணுறார். ஆண்டு சொல்லாரு, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன்ப்பா, உன் ஜெபத்தை கேட்டேன். பாருங்க, எவ்வளோ பெரிய தேவன். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறவர். ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நீங்கள் உங்கள் காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நம்பிக்கை இருக்கிறதா? நான் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாருன்னு இன்னைக்கு விசுவாசிங்க. உங்கள் ஜெபம், உங்கள் விண்ணப்பம் தேவ சமூகத்தில் கேட்கப்படுகிறது. ஆண்டவரே சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு. உங்கள் வாழ்க்கையில் இனி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பலத்த அற்புதம் நடக்கும். எந்த காரியமானாலும் சரி, ஜெபம் பண்ணுங்க, பயப்படாதீங்க. நீங்கள் 1 நாளாகும் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் போய் வாசித்து பாருங்கள். யாபேசு ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபத்தில் என்னெல்லாம் கேட்டானோ அவனை ஆண்டவர் கொடுத்தான். தன் சகோதரர் எல்லாரை காட்டிலும் அவனை கனம் பெற்றவனாய் ஆண்டவர் மாற்றினான். அதனால் பாருங்க, ஆலயத்தில் போய் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேணும் ஆண்டவரேன்னு அவள் ஜெபித்தாள். அந்த ஜெபத்தை, அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு சாமுவேல் என்கிற அழகான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவனை தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் வைத்தார். தேவனால முடியும். ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்க போகிறீங்களோ அதை கத்த தருவார். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஜெபத்தில் ஏசப்பட்ட கேட்க போகிறீங்களோ எல்லாவற்றையும் உங்களுக்கு தரப்போகிறார். விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்டவரே, ஜெபத்தை கேட்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்பீராக. இன்றைக்கு என்ன காரியத்துக்காக இப்போ என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ, எங்களுக்கு இந்த காரியம் கிடைத்தால் நலமாக இருக்கும் என்று மனதில் நினைத்து வேண்டிக் கொள்கிறாங்களோ, வாயினால் வேண்டிக் கொள்கிறாங்களோ, அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்யுங்க. அது மட்டுமல்ல, இன்று முதல் எந்த காரியத்துக்கு உங்களுடைய பிள்ளைகள் முழங்கால் படிட்டும் இடத்துல ஜெபித்தாலும் அதற்கு பதில் கொடுக்கணும், அதற்கு அற்புதம் செய்யணும், அதுக்கு நன்மை செய்யணும். ஜெபத்துக்கு யாருக்கெல்லாம் தடை இருக்கிறதோ தடையை மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில், மதிய வேளையில், இரவில் கிடைக்கிற நேரம் எல்லாம் உடைய பிள்ளைகள் தேசத்தின் காரியத்தை, குடும்பங்களின் காரியத்தை, தனிப்பட்ட காரியத்தை ஜெபத்தில் இடத்துல தெரியப்படுத்தி நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். அப்படியே செய்கிற நன்றி. இன்றைக்கு வியாதிப்பட்டவர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்குங்க, முழு விடுதலை கொடுங்க. அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய அழுகையை மாற்றுங்க. தேவையில் இருக்கிறவருடைய தேவைகளை சந்திங்க. சமாதானத்திற்கு சமாதானத்தை கொடுங்க. ஜெபத்தை கேட்டீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.